யூடியூபர்ஸ் வாயை மூடிட்டு இருந்தா யூடியூப்பில் ஜெயிக்கலாம். என்னங்க புதுசாக ஏதோ சொல்கிறீங்கன்ற மாதிரி இருக்கா? வீடியோ முழுசாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். பாருங்கள், ஹியூமன் பீயிங்காக உங்களுக்கு தேவை அட்டென்ஷன், ஒரு ரெகக்னேஷன், லைக்ஸு, பாராட்டு, இதெல்லாம் உங்களுக்கு தேவை. இப்போ நீங்கள் ஒரு அவார்டு வாங்குறீங்க, ஒரு ப்ரைஸ் வாங்குறீங்க அப்படின்னா அது பீரோவில் யாருக்கும் தெரியாமல் வச்சு போட்டுவீங்களா? இல்லை ஹாலில் ஒரு ஷோகேஸில் 4 பேர் அதை பற்றி கேட்கணும், நீங்கள் எப்படி அதை அச்சீவ் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னு புலகாங்கிதம் அடைந்து நீங்கள் சொன்னாதான் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். சில பேர் இருப்பாங்க, எனக்கு தமிழ் வராது, எனக்கு இங்கிலீஷே எனக்கு தெரியாது, எனக்கு டெக் பேக்ரவுண்ட் இல்லை, எனக்கு கம்ப்யூட்டரே தெரியாது, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா, எவ்வளவு எனக்கு உடலில் பிரச்சனை இருக்குது தெரியுமா, இவங்கக்கிட்டலாம் நீங்கள் போய் ஒரு சொல்யூஷன் கொடுங்களேன், அதை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் அழுகும்போது என்னை 4 பேர் பார்க்குறாங்க, அந்த அட்டென்ஷன் எனக்கு தேவை சொல்யூஷன் இல்லை அப்படின்றது தான் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கும். இதே மாதிரி யூடியூபர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய சேனல் லிங்க் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைக்கிறது. இப்போ அதை பார்த்து அவங்களுடைய சொந்தக்காரங்க அவங்கக்கிட்ட, ஏன் நீ 15 நிமிஷத்துக்கு வீடியோ பண்ணுற, இந்தளவுக்கு யார் பார்ப்பாங்க உன்னுடைய வீடியோவை, நீ அந்த இடத்துல போய் ஷூட் பண்ணல, என்னை கூப்பிட்டியா, இல்லை என்னை அங்கே கூட்டிகிட்டு போனியா, நீ இவ்வளவு செலவு பண்ணுற, அப்போ எனக்கு கொஞ்சம் காசு கொடு, நீ ஏன் ஒரே சட்டையை திருப்பி திருப்பி போடுற, நீ ஏன் முடியை முன்னாடி விடுற, நீ ஏன் முடியை பின்னாடி விடலாம்ல, நீ பேசும்போது கண் எப்படி இருக்குது, நீ இந்த மாதிரி கண்டென்ட் போட்டேன்னா பிரச்சனையில் மாட்டிக்குவ. இப்படி ஆரம்பத்தில் ஒரு விஷயம் பண்ணும்போது அது பெர்ஃபெக்டாக வராதுங்க. அந்த ஆரம்பத்திலேயே அவங்களுடைய கான்ஃபிடென்ஸை உடைக்கிறாங்க. அவங்க ஒரு யூடியூப் சேனலில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தியிருக்காங்கன்னா அதை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. இப்போ அவங்களே வழுக்கத்தில் மூடி முளைக்கிறது எப்படின்னு உங்களுக்கு அட்வைஸ் சொன்னால் அது நியாயமா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தேவையில்லாமல் உங்களுடைய யூடியூப் வீடியோ லிங்க்கையோ உங்களுடைய சேனல் லிங்க்கையோ நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. அவங்க ஒரு கருத்து சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அதில் ஜெயிக்கணும்னு ஒரு ஃபயரோடு இருக்கீங்கள்ல, நீங்கள் அதை சொன்னோன்னே அந்த ஃபயரில் தண்ணி ஊற்றுன மாதிரி ஆயிரும். அதை நீங்கள் செஞ்ச மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்துடும். அதை நீங்கள் செய்யவே மாட்டீங்க, நீங்கள் சாதிக்கவே முடியாது. நான் என்னுடைய ஒய்ஃபாக இருக்கட்டும், என்னுடைய அக்காவாக இருக்கட்டும், யாருக்குமே என்னுடைய யூடியூப் சேனலை பாருங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க யூடியூபர் கிடையாது. இப்போ ஒரு ரிலேஷன் வீட்டுக்கே நான் போகிறேன்னா, நான் யூடியூப் பண்ணிகிட்ருக்கேன், நான் யூடியூப் கோச்சாக இருக்கேன்றதை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க அது எப்படிப்பா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, இல்லை அதை ஏன்பா பண்ணுறேன்னு கேட்பாங்க. அது என்னுடைய கான்ஃபிடென்ஸை உடைக்கும். நான் கஷ்டப்பட்டு மணி, எனர்ஜி இதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு இருப்பேன். அதை அவங்க ஃப்ரீயாக கேட்பாங்க, ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன் கேட்பாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்றதுனால நான் அவாய்ட் பண்ணுறேன்.